நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் ஜூன் 22ஆம் தேதி முதல் ஜூன் 28ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்குண்டான கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன் சந்திரன், மிதுனத்தில் சூரியன் குரு புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய பயிற்சி அப்படின்னு பார்த்தா, புதன் வர ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 22ஆம் தேதி அன்னைக்கு ராத்திரி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய ஒரே கிரக பயிற்சி மட்டும்தான், இது மட்டும்தான் பெரிய கிரகங்களின் பயிற்சி. சந்திரன் 1.5 நாளைக்கு ஒரு தடவை 2 நாளைக்கு ஒரு தடவை ட்ராவல் பண்ணுறாரு. இந்த வாரத்தில் சந்திரனுடைய ட்ராவல் பார்த்திங்கன்னா 22ஆம் தேதி அன்னைக்கு ராத்திரி 11:03 வரை மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. 22 ஜூன் இரவு 11:03 முதல் 24 ஜூன் இரவு 11:45 வரை ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. 24ஆம் தேதி அன்னைக்கு ராத்திரி 11:45 மிதுன ராசிக்கு பயிற்சியாகி அங்கே சூரியன் குருவோடு இணையிறாரு. அந்த இடத்துல 27ஆம் தேதி விடியற்காலை 1:40 வரைக்கும் சஞ்சாரம் பண்ணுவார். அதாவது மிதுன ராசியில் 24th ஜூன் டு 27th ஏர்லி மார்னிங் 1:40 AM வரைக்கும் மிதுன ராசியில் இருப்பார். 27ஆம் தேதி விடியற்காலை 1:40 கடக ராசிக்கு பயிற்சியாகி அங்கே 29ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். இந்த வாரத்தில் இதுதான் சந்திரனுடைய ட்ராவலிங் ட்ராஜெக்டரி. இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 22ஆம் தேதி ராத்திரி 11:03 வரை கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். அதுக்கப்புறமா துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் 22ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி ராத்திரி 11:45 வரை. 24 ராத்திரி 11:45 விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். 27ஆம் தேதி விடியற்காலை 1:40 வரை விருச்சிக ராசிக்கு. இந்த 27ஆம் தேதி விடியற்காலை 1:40 தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து 29ஆம் தேதி வரை சந்திராஷ்டமம் நீடிக்கின்றது. இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய ராசி நண்பர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், நீங்கள் அந்த நாளில் கிளம்பும்போது கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி போகிற வழியில் ஏதாவது ஒரு நாய்க்கோ ஏதாவது ஒரு பூனை இந்த மாதிரி உயிரினங்களுக்கு ஏதாவது ஒரு பிஸ்கெட்டையோ ஏதாவது ஒன்று போட்டுட்டு போங்க. அதாவது அடுத்த உயிரினம் சாப்பிடும்பொழுது உங்களுக்கு தடைகள் விலகும். இதுதான் இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் ஃபார் இந்த கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு ராசி நண்பர்களுக்கான சந்திராஷ்டம நாட்களுக்கு. வரக்கூடிய வாரத்தில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள். மேஷராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும், மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க. சில நண்பர்களின் சந்திப்பு நிகழ்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். களத்திரக்காரகன் களத்திரஸ்தானாதிபதியான சுக்கிரன் ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். நண்பர்களின் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி அவர் சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் 22ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு என்னதான் நல்ல விஷயங்கள் நடந்தாலும் சில தேவையற்ற வார்த்தை விரயங்களால் உங்களுக்கு உறவுகளிடம் பகைமை உணர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, உங்ககிட்ட யாரும் சண்டை போட மாட்டாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள்னால அவங்க உங்கள் பேரில் ஒரு வருத்தத்தை மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க. அதனால் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. ராசிநாதன் 5ஆம் இடத்தில் இருக்கிறது ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தும். குழந்தைகளுடன் சற்று முன்கோபத்தை ஏற்படுத்தினாலும் அதனால் பெரிய பாதிப்பு ஏற்படாது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும், அரசாங்க அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும், அரசியல் துறை சார்ந்த வரைக்கும் இந்த வாரத்தில் நற்செய்திகள், பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் 3ஆம் இடத்துக்கு போகும்பொழுது மனசில் சந்தோஷத்தையும் குடும்பத்தில் ஒற்றுமையையும் கையில் பணத்தையும் கொடுப்பார். ஸோ நீங்கள் இந்த வாரத்தில் 24ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குறிப்பாக இந்த வாரத்தில் 24லேருந்து 28, 29, 30, 31 வரைக்குமே, இந்த 30ஆம் தேதி வரைக்கும், 31 கிடையாது, 30ஆம் தேதி வரைக்கும், இந்த மாத கடைசி வரைக்கும் உங்களுக்கு
பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு ஏகோபித்த சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டு அதிபதி ராசியிலே இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை சுற்றியே வருவாங்க. உங்கள் கணவன் மட்டும் இல்லை, உங்கள் மனைவி மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தார், மாமனார், மாமியார்னு எல்லாருமே உங்களை சென்ட்ரிக்காக வச்சு செயல்படுவாங்க. இதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவராக இருந்தால் உங்கள் கூட சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு நல்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக நற்பெயரை ஏற்படுத்தி கொள்வீர்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 24ஆம் தேதி வரைக்கும் 22 to 24 ஒரு சங்கடமான சூழ்நிலை இருக்கும். 24ஆம் தேதி ராத்திரி 11:45 உங்களுக்கு வளர்ச்சி, சந்தோஷம், குடும்ப பலம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. இந்த வாரத்தில் புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இதனால் உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை, தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகளில் சற்று நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிலத்தை விற்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் இந்த வாரத்தில் 24-25க்கு மேலே முயற்சி எடுத்தால் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். இதை ஒரு இடத்த விற்று இன்னொரு இடத்த வாங்குற மாதிரி சூழ்நிலை வருது. அது சந்தோஷமான நிகழ்வாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், மேஷராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தா, பெருமாள் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். பெருமாளை துளசி மாலை சாற்றி வழிபடுவதன் மூலமாகவும் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு நிலம் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்களுடைய தொழில் அபிவிருத்தி ஏற்படுறதுக்குண்டான யோகம் ஏற்படும். ரிஷபராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரை பார்க்காத ஒரு வளர்ச்சி ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். கடந்த ஒரு 2-3 மாதம், அதாவது மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி நடந்தது, மார்ச் 29 சனி பயிற்சி நடந்தது. இந்த சனி பயிற்சி ஆனதுலேருந்து நீங்கள் எந்த மீடியாவை திறந்தாலும் சரி, பிரிண்ட் மீடியாவை திறந்தாலும் சரி, இல்லை யூடியூப்பை திறந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது சினிமா போனாலும் சரி, அங்கே போனாலும் ரிஷபராசியை பற்றி பெருமையாக தான் பேசுகிறாங்க. ஆனால் எங்களுக்கு எதுவுமே நடக்கலை சார் அப்படின்னு நிறைய பேர் ஃபோனில் பேசுகிறீங்க, கமெண்ட்லேயும் சொல்கிறீங்க. எல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான நேரம் துவங்கி விட்டது. ஒவ்வொன்றா தான் வரும். நம்ம என்றைக்குமே மேலேருந்து குதிச்சா கூட, 22வது மாடியிலேருந்து குதிச்சா கூட நம்ம லேண்ட் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/4 மணி நேரமாவது ஆகும். என்ன தான் நம்ம வெயிட்டோடு இறங்கினா கூட. அது மாதிரி தான் உங்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு நல்ல மாற்றங்களை உணரக்கூடிய வகையில் இருக்குது. சந்திரன் 24ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசியை விட்டு 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். உறவினர்களால் ஆதாயம் ஏற்படும். குடும்பத்தில் உங்களுக்கு இருந்து வந்த வார்த்தை போர் குறைவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள். உடன்பிறப்புகளால் உங்களுக்கு ஆதாயம், குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் அதிகரிக்கும். அதே சமயம் உங்களுடைய தாயாரின் மூலமாக இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தில் தொழில்துறையினர், உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் மரியாதை உயர்வு ஏற்படும். நீங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கீங்க, அரசியல் துறை சார்ந்தவர் அல்லது என்ஜிஓவில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். இதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிலம் சார்ந்த முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதாவது நிலம் சார்ந்த முதலீடுகள்னால் நீங்கள் வேற ஒருத்தர் மூலமாக நிலத்தை வாங்கி அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதில் ஒரு பங்கு வரா மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதில் சில சமயம் உங்களுக்கு அது பேரில் ஒரு விரக்தி மனப்பான்மை, வெறுப்பு மனப்பான்மை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த விஷயங்களில் ஆரோக்கிய விஷயத்தில் சாப்பாடு தடுமாற்றத்தின் காரணமாக, அதாவது வேளா வேலைக்கு சாப்பிடாம ஸ்கிப் பண்ணி காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறது, மத்தியானம் லஞ்சை ஸ்கிப் பண்ணுறது, லஞ்சுக்கு பதிலாக மத்தியானம் 4 மணிக்கு சாப்பிட்றது, இல்லாட்டி நைட்டு சேர்த்து சாப்பிட்டுக்கலான்னு இருக்கிறது. இந்த மாதிரி உங்களுடைய வேலை பளு காரணமாக சாப்பாடை ஸ்கிப் பண்ணிங்கன்னா வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அலுவலக ரீதியாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ராகுவே இருக்கார். ராகு கொடுக்கறதை யாராலையும் தடுக்க முடியாது. கூடவே சனியோட வீட்டில் இருக்காது. அதனால் சனி கொடுக்கறதையும் ராகு கொடுக்கறதையும் வேறு எந்த கிரகமும் தடுக்காது. இதில் 10ஆவதுக்கு குரு 2ஆம் இடத்துல இருக்கார். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை, கடனை அடைக்கும் சூழ்நிலை ஏற்படும். இந்த வாரத்திலேருந்து ஆரம்பிச்சதுன்னா
அக்டோபருக்குள்ளார உங்கள் கடன்லாம் அப்படியே கிராஜுவலாக இல்லை டிராஸ்டிக்காக குறையிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. நீங்கள் புதுசாக தொழில் துவங்கணும் அப்படின்னா அதற்குண்டான முதலீடுகளும் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். சப்தமஸ்தானாதிபதியான செவ்வாய் சப்தமஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் இளம் வயது ஆண் பெண்கள் திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் யார் கூட நிச்சயம் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்களோ இல்லை யார் கூட வாழணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் பிடிவாத குணத்தை விடுப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் ரிஷபராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகன் வழிபாடு செய்வது மேன்மை. முருகன் வழிபாடு மட்டும் பண்ணுறது பிரயோஜனம் இல்லை. முருகன் வழிபாடு பண்ணுறதை தவிர காராம்பசுன்னு சொல்லக்கூடிய கருப்பு பசுமாட்டுக்கு நாட்டு பசுமாட்டுக்கு செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் செவ்வாழைப்பழம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு தடுமாற்றங்கள் விலகும். குறிப்பாக சக பணியாளர்கள் வாழ்க்கை துணை நண்பர்களுடன் ஏற்படுகின்ற மோதலை தவிர்ப்பதற்கு இந்த காராம்பசுமாட்டு பரிகாரம் விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். மிதுன ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். ராசியில் ஏற்கனவே 3 கிரக சேர்க்கை. இன்றைக்கி ராத்திரி அதாவது 22ஆம் தேதி ராத்திரி 3வது கிரகம் புதன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிற ராசிநாதன். அதனால் இன்றைக்கி ராத்திரியிலேருந்தே உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் இன்றைக்கி ராத்திரி சந்திரன் 22ஆம் தேதி ராத்திரி சந்திரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு வராரு. இதனால் உங்களுக்கு குடும்பம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதற்கேற்றாற் போல பண வருமானம் வந்து கொண்டு இருக்கும். 2ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் விரயத்துக்கு வரும்போது உங்களுக்கு சில தேவையற்ற வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால இந்த 22லேருந்து 26 பேசுகிறத குறைச்சிக்கோங்க. 24th நைட் வரைக்கும் பேசுகிறத குறைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் புலம்புவதை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் உங்களுடைய தாயாருடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பது இந்த வாரத்தில் ஒரு விசேஷ பலனை ஏற்படுத்தும். பண வருமானம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்கு தேவையான வீடு மாற்றம் நிலமாற்றம் அல்லது நிலம் வாங்குவது வீடு வாங்குவது போன்ற முக்கிய டெசிஷன் எடுக்கிறதுக்கு டெசிஷன் மேக்கிங்க்கு உகந்த நாள் இந்த வாரம். அதனால் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க ஏதாவது டெசிஷன் எடுக்கணும்னா இந்த வாரத்தில் 24ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதிக்குள்ளே முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சுணக்கம் இல்லாமல் செயல்பட்டால் உங்களுடைய டெசிஷன் மேக்கிங் வில் பி ஸ்ட்ராங் அண்ட் பர்ஃபெக்ட் அண்ட் மேக் யூ ஹாப்பி. இந்த வாரத்தில் 24 முதல் 27 உங்கள் ராசியில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணும்பொழுது உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்பட்டு நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகும். புதிய நட்புகள் உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பதவி சார்ந்த விஷயங்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் சரி அரசாங்க பதவியில் இருப்பவர்களுக்கும் சரி உங்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்கள் மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வருமான அதிகரிப்பு ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால குழந்தை பாக்கியமும் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த திருமணமானவர்களுக்கு இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு அறிவுபூர்வமான விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருத்தினா வளர்ச்சி. அதனால் அறிவு வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கடல் கடந்து போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த வாரத்தில் 27ஆம் தேதிக்கு மேலே 24ஆம் தேதியே ரெடி. ஆனால் 27ஆம் தேதிக்கு மேலே முயற்சி எடுத்த குடும்பத்தாரின் ஒத்துழைப்போடு கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. விசா ப்ராசஸிங் விசா ஸ்டாம்பிங்லாம் இந்த 27க்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் குழந்தை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்காக ஏதாவது ஒரு சுப செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கை துணை அமையும் சூழ்நிலை இருக்குது. நண்பர்களின் உதவியால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்திலேருந்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் தந்தையுடைய ஆரோக்கியம் தந்தை வழி உறவினர்களால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் வாரமாக இந்த வாரம் இருக்கிறதுனால மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான நெகட்டிவும் இல்லை. வேலை சம்பந்தமாக எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனால் வேலையை குறைச்சிங்கன்னா உடல் சோர்வும் வியாதியும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மட்டும் இல்லை தாயாருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது அகலக்கால் வச்சிடாதீங்க. இந்த வாரத்தில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதில் வரக்கூடிய மாதங்களில் சில நஷ்டங்கள் ஏற்படுங்கிறது திண்ணமாக இருக்கும். ஆனால் அதுக்காக ஆரம்பிக்காமல் இருக்க முடியாது. நீங்கள் ஆரம்பிக்கலை அப்படின்னு சொன்னால் ஒன்றா உங்கள் அம்மாவுக்கோ இல்லை உங்களுக்கோ
மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இப்போ ஆரம்பிச்சதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்குள்ளே இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். அனுமன் சாலிசா தினமும் சொல்லிட்டு வாங்க. அதே சமயம் இதில் இன்னொரு முக்கியமான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், ஸ்வர்ண கபிலான்ட்டு ஒரு வகை மாடு இருக்குது. அதாவது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு கபிலாங்கிற கிராமத்திலேருந்து வரக்கூடிய பசுமாடுகள். அந்த ஸ்வர்ண கபிலா மாடுகள் தான் வந்து எல்லா கோயில்களில், குறிப்பாக ஸ்ரீரங்கம், திருப்பதி போன்ற கோயில்களில் இந்த காலங்காத்தால் இந்த விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பெருமாளை எழுப்பும்போது அந்த மாடுகளுடைய தரிசனத்தை தான் முதல்ல காமிப்பாங்க. அதை செய்து அந்த பசுமாட்டுக்கு ஏதாவது ஒரு உணவு வகைகளை, புல் வாங்கி கொடுக்கறது, பருத்தி கொட்டை வாங்கி கொடுக்கறதுன்னு அந்த பசுமாடுகளுக்கு உதவி செய்வதன் மூலமாக உங்கள் குடும்பத்தாரின் சங்கடங்களையும் உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கும் சங்கடங்களை குறைப்பதற்கும் உண்டான வழிவகையாக அமைந்திடும். கடகராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் வாரமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். 10, 11 ஆகிய இடங்களில் சந்திரன் இந்த வாரத்தை ட்ராவல் பண்ணுறாரு. 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். ஆனால் இந்த வேலை சம்பந்தமாக வெளியூர் போனாலும் சரி, இல்லை குடும்ப விஷயமாக வெளியில் போனாலும் சரி, எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தினாலும் அதில் சக்ஸஸ் அடைஞ்சிருவீங்க. இதனால் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த தேவைகள் அதிகரிக்கும் சூழ்நிலை 27ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஏன்னா சந்திரன் அந்த நாட்களில் விரயஸ்தானத்தில் இருப்பார். அந்த 24லேருந்து 27 விரயஸ்தானத்தில் இருக்கும்பொழுது சூரியனோட சேருவார், குடும்பஸ்தானாதிபதியான சூரியனோட. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, 22லேருந்து 24ஆம் தேதி புதன் 22ஆம் தேதி ராத்திரி வந்து உங்கள் ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிடுறாரு. இந்த 24ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதிக்குள்ளே அந்த நாட்களில் சந்திரன் புதன் பரிவர்த்தனா யோகம் உங்களுக்கு கடல் கடந்த முயற்சிகள் வெற்றியை தரும். கடல் கடந்த செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக ஆதாயமும் சந்தோஷமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நாட்களில் ஃபேமிலி டூர் பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 27 முதல் 29 உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்களுக்கு மனதைரியமும் மனோபலமும் தரக்கூடிய நாட்களாக இருக்கும். உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு நற்செய்திகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில், நற்செய்திகள்லாம் இனிமேல் நீங்கள் தான் ஏற்படுத்துவீங்க, உங்களை தேடி வராது. யூ வில் கிவ் குட் நியூஸஸ். அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். அலுவலக ரீதியாக பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பாட்டு பாடுறவங்க, சங்கீத வித்வான்கள், இவர்களுக்கெல்லாம், என்னை போன்ற ஜோதிடர்கள், இவர்களுக்கெல்லாம் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால கொஞ்சம் அதிகார வார்த்தைகளை பேசுவீர்கள். அதனால் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, தந்தை வழி சொத்து உங்களுக்கு வராமல் இருந்ததுன்னா, அந்த சொத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா உங்களுடைய வார்த்தை ஜாலத்தை ஏற்படுத்தி வார்த்தை ஜாலத்தின் மூலமாக அந்த சொத்துக்களில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் பிரச்சனை, சண்டை, பிரிவு இருக்குது அப்படின்னா இப்பொழுது அது சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்க, இப்போ சேர்ந்துருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் வாயை கண்ட்ரோல் பண்ணோம். விரக்தியாக நீங்கள் பேசுகிறதுனால அவங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும், மனக்கவலையை ஏற்படுத்தும். அவங்களுக்கு உங்கள் பேரில் இருக்கிற ஈடுபாடு குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எந்த மாதிரி வார்த்தைகளை பேசினாலும் அவர்களுக்கு, அதாவது உங்கள் வாழ்க்கை துணைக்கு பாதிப்பு வராமல் வார்த்து கொள்வது நல்லது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நற்செய்திகள் வரும். உடன்பிறப்புகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல், ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இந்த வாரத்திற்கு உண்டான கடகராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் 24 முதல் 27. அதுக்கு முன்னாடியும் சரி, அதுக்கு அப்புறமும் சரி, நீங்கள் வணங்க வேண்டியது வந்து துர்க்கை வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். குறிப்பாக வாக்தேவின்னு சொல்லக்கூடிய ராஜமாதங்கி அல்லது சரஸ்வதி தேவியை வழிபட்டு வாருங்கள். வார்த்தைகளினால் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள்.
இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலே செவ்வாய் கேது சேர்க்கை, உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்தில் லாப குருவோடு சேர்ந்திருக்கார். அதனால் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் சண்டை சச்சரவு எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் உங்களுடைய லாபம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ள வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தைகளுடைய அறிவுத்திறமையின் மூலமாக உங்களுக்கு குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்கள் குழந்தைகளால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகள் உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். படிப்பில் ஆர்வம் அதிகரித்து வெற்றி வாகை சூடுவார்கள். திருமண வயதில் இருக்கும் குழந்தைகளுக்கு திருமண யோகம் கைகூடும். அதே சமயம் உடன்பிறப்புகள் உங்களுடைய தம்பி தங்கைகளுக்கு திருமணமாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுடைய தம்பி தங்கைகளுக்கு திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களிடம் ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வாரத்தில் 22ஆம் தேதி புதன் 2ஆம் இடத்து அதிபதி புதன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு குடும்பம் சார்ந்த செலவுகளும் ஏற்படும். ஆனால் அதுக்கேற்றாற் போல் வருமானத்தை கொடுப்பார். பட் என்ன ஒரு விஷயம்னா உங்களுக்கு செலவுகளையும் எதிரிகள் சார்ந்த செலவுகளையும் ஏற்படுத்துவார். அதனால் கொஞ்சம் செலவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள் சற்று தலைதூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதுசாக கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடனை வாங்கி குழந்தைகளுடைய மேல் படிப்பு அல்லது குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த செலவுகளிலும் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு பணப்பற்றாக்குறை தரக்கூடிய வாரமாக இருக்குது. இன்ஃபேக்ட் பணப்பற்றாக்குறை தரக்கூடிய ஆரம்ப வாரமாக இது இருக்கும். இனிமேல் வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பணப்பற்றாக்குறை இருக்கும். பட் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியமும் சரி உங்களுடைய ஆரோக்கியமும் சரி பெரிய பாதிப்பை சந்திக்காது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட் என்னென்னா சற்று அதிகப்படியான எரிச்சல் தன்மையுடன் விரக்தி மனப்பான்மையோடு பேசுவீங்க. கடந்த காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளை பற்றி பேசுவீர்கள். அதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற பேச்சே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், மனசில் ஒரு வலியை ஏற்படுத்தும். அடுத்தவங்களுடைய தப்பை குத்தி காட்டி பேசுவீங்க. இதில் சந்திரன் 9, 10, 11, 12 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணுறாரு. அதனால் இந்த வாரத்தில் வேலை சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பிற்கு அரசியல் துறை சார்ந்தவர்கள் அரசு பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது பதவி கிடைக்கும் வாரமாக இந்த வாரம் இருக்குது. அதாவது என்னென்னா ஒரு நல்லதும் இருக்குது ஒரு கெட்டதும் இருக்குது. அந்த கெட்டதை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த கெட்டதை குறைக்கிறது இந்த வாரத்தில் நீங்கள் சில பரிகாரங்கள் பண்ணணும். ஆனால் இதில் முக்கியமாக இந்த ராசியில் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு வீண் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா டக்குன்னு கோபப்பட்டுருவீங்க, எரிஞ்சு விழுந்துருவீங்க. எதிரில் யார் இருக்காங்கன்னு கவலைப்பட மாட்டீங்க. பெரிய பதவியில் இருக்கிறவன்ட்ட கூட நீ என்ன பெரியவன் அப்படிங்கிற மாதிரி தூக்கி எறிஞ்சு பேசிடுவீங்க. அந்த பேச்சை மட்டும் குறைச்சா போதும். வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு மரியாதையை கெடுக்காது, ஆனால் வரவேண்டிய பதவியை கெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. தொழில்துறையினர் இந்த வாரம் சற்று முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிர் பசுமாடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. குஜராத்தில் இருக்கக்கூடிய கிர் காடுகளில் இருக்கக்கூடிய பசுமாடு வகைகள் தமிழ்நாட்டில் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. அந்த பசுமாடுகளுடைய குட்டிகளுக்கு கன்றுகளுக்கு நீங்கள் கூட அவங்களுக்கு அந்த குட்டியை தடவி கொடுத்து அந்த குட்டிகளுக்கு அந்த கன்றுகளுக்கு கிர் பசுமாட்டு கன்றுகளுக்கு போஷணை செய்ய வேண்டும். அதாவது அந்த பசுமாட்டுக்கு நீங்கள் என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ, பழம் கொடுக்கலாம், பிண்ணாக்கு கொடுக்கலாம், அருகம்புல் கொடுக்கலாம், எந்த புல்லு கூட கொடுக்கலாம். இதை கொடுத்துட்டு இது என்றைக்கு கொடுக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி கொடுக்கணும். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி கொடுக்கறதுனால உடனே ஒரு கேள்வி வரும், ஏன் இங்கே தமிழ்நாட்டில் இல்லாத மாடு என்ன அங்கே கிர் மாடு அப்படின்னு? அப்படி கிடையாது. தமிழ்நாட்டு மாடுலாம் உழைக்கும் வர்க்கத்தினர். தமிழ்நாட்டுக்காரங்க மாதிரி எவனும் உழைக்கிறது வேறு எவனும் கிடையாது. நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க உழைக்கிறவங்கலாம் அப்படியே அவங்களுக்கு சொன்ன சொல் அவங்க கேட்பாங்க. ஆனால் நாமெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம சமயோஜிதமாக வேலை செய்யக்கூடிய ஆட்கள். அதனால் தமிழ்நாட்டு மாடுகளுக்கு ஆக்ரோஷம் ஜாஸ்தி, அந்த கிர்காடு மாடுகளுக்கு ஆக்ரோஷம் கம்மி. அதனால் அந்த மாட்டு வகைகளுக்கு நீங்கள் உங்கள் கையால் ரஸ்தாளி பழமோ இல்லை செவ்வாழை பழமோ கொடுத்து வாருங்கள். அருகம்பில் கொடுத்தா கூட நல்லது. இதன் மூலமாக உங்களுக்கு தடுமாற்றங்கள் விலகும் வாரமாக அமைந்திடும். கன்னிராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் புதன் தசம மற்றும் லாபஸ்தானங்களில் ட்ராவல் பண்ண போகிறாரு. அதுவும் நல்லது தான்.
இந்த வார ஆரம்பத்தில் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 11 மணி 3 நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாள் மட்டும் உங்கள் உறவுகளிடம் பகைமை பாராட்டாமல் இருக்கிறது நல்லது. வீண் வார்த்தைகளை கொடுக்காமல் இருப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் எதிர்வாழினத்தவர்கள் விஷயத்தில் தப்பான கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்கிரன் 8ஆம் இடத்துல சந்திரனோடு சேர்றாரு. இந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு, அதாவது 22ஆம் தேதி ஜூன், 20ஆம் தேதி ஜூன்லேருந்து 22ஆம் தேதி ஜூன் வரைக்கும் எதிர்பாலினத்தவர்களால் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டா போதும். இந்த 22லேருந்து 24 பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் இருப்பார், உச்சஸ்தானத்தில். அன்னைக்கு உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அந்த சமயத்தில் ராசிநாதனும் 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. சுய கௌரவத்தை பாதுகாப்பதற்கு முயற்சி எடுத்து வெற்றி காண்பீர்கள். 10ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்பொழுது குரு சூரியனோடு சேரக்கூடிய சந்திரன் உங்களுக்கு அரசு வகையில் தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்துவார். பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். இது ஒவ்வொரு வாரமும் சொல்கிறீங்களே சார்? ஆமாம், இன்னும் கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் வரைக்கும் தாயாருக்கு ரொம்ப நல்ல நேரம். அதுவும் குறிப்பாக குரு பகவான் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கும்பொழுது உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்த இளம் பள்ளி மாணவ மாணவிகள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உங்களுடைய தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா சில சமயம் தைரியமான முடிவு எடுப்பீங்க. அந்த தைரியம் உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தும். உங்கள் மனசில் தைரியத்தை கொடுக்கறதுனால தவறான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கிற குழந்தைங்க படிப்பை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா ராசிநாதன் புதன் 11ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. அதனால் சொந்த புத்தியோடு செயல்படுவீங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் அதே சமயம் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில்துறையினருக்கு வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய முதலீடுகள் வெற்றியை தரும். நீங்கள் சொந்தமாக வியாபாரம் துவக்கணும் அப்படின்னா அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது கன்னிராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, வெள்ளை பசுமாடுகள், அதாவது காங்கேயம் வெள்ளை பசுமாடுகள், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கேயம், திருப்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய காங்கேயம் சார்ந்த இடங்களில், காங்கேயத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் காங்கேயம் பசுமாடுகள்னு நம்ம ஊர் தமிழ்நாட்டில் இருக்குது. உழைப்புக்கு உண்டான மாடு. அந்த பசுமாட்டுக்கு, வெள்ளை பசுமாடுகளுக்கு அந்த பசுமாடுகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாகவும், படிக்கின்ற குழந்தைகள் 5 வயது 7 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் படிப்பு செலவுகளையோ அல்லது அந்த குழந்தைகளின் தேவைகளையோ பூர்த்தி செய்வதன் மூலமாக ஏதாவது ஒரு பொருள் அந்த குழந்தைகளுக்கு, ஒரு பென்சிலோ ரப்பரோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுங்க. அந்த குழந்தைங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா உங்கள் வாழ்க்கை சந்தோஷம் அடையும். இதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். இதில் இந்த ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன். இது நம்ம சொந்தக்கார பையன், என் தம்பியாக இருக்கான் அவனுக்கு கொடுக்குறேன்னா சொல்லக்கூடாது. வெளியாராக இருக்கணும், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாக இருக்கணும். அந்த குழந்தைங்களுக்கு இதை கொடுத்துட்டு வாங்க, நல்லது நடக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கு உறவினர்களால் சந்தோஷம் மட்டுமல்லாமல் நண்பர்களும் உங்களுக்கு ஒரு புதிய சர்ப்ரைஸை கொடுக்கக்கூடிய வகையில் செயல்படுவாங்க. ஏன்னா சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே சமயம் 5ஆம் இடத்து ராகு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் வழியில், உடன்பிறப்புகள் வழியில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த 22ஆம் தேதி ராத்திரியிலேருந்து 24ஆம் தேதி ராத்திரி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறனால, அதுவும் சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கார். அலுவலக ரீதியாக தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. வெளியூர் பிரயாணங்களின் போது சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. 24ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். அலுவலக ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி நற்செய்திகள் வரும். உங்களுடைய குழந்தைகளிடம் ஒரு நல்ல மாற்றத்தை உணர்வீர்கள். குழந்தைகளுடைய மேல் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அவர்களுக்கு வளர்ச்சியை தரும். உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உடன்பிறப்புகள் குறிப்பாக தம்பி தங்கைகள் வளர்ச்சி அடைவார்கள். உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். உங்களுடைய நிலம் சார்ந்த, பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகளில் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்குமே தவிர நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. விரையாதிபதி புதன் உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு வராரு. அதனால் வெளிநாட்டு பிரயாணங்கள், வெளியூர் பிரயாணங்கள்லாம் இந்த வாரத்தில் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்துலேருந்து ஆரம்பித்தா கிட்டத்தட்ட ஒரு 20 நாளுக்குள்ளார நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு பணபலத்தையும் உங்களுடைய தனிப்பட்ட திறமையையும் வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும்.
குடும்பம் சார்ந்த விஷயங்களில் 2ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் நீச்சஸ்தானத்தை விட்டு லாபஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. அதனால் குடும்பத்தில் பண வரவு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் லாபஸ்தானத்துக்கு செவ்வாய் கேது சம்மந்தப்படுறதுனால உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். குலதெய்வத்தினுடைய அருளை பெறுவதற்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்பு மூலமாக அரசாங்க அல்லது அரசியல் பதவி இல்லை நீங்கள் சின்ன ஒரு இடத்துல இருக்கீங்க, ஒரு சின்ன அசோசியேஷனுக்கு கூட செக்ரட்டரி ஆகிறதுக்கோ தலைவராக அமர்வதற்கோ வாய்ப்பு இருக்குது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பதவிகள் தேடி வரும் காலமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்களுடைய 9, 10 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணக்கூடிய 24 முதல் 29 வரை உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் புதிய வியாபாரத்தை துவக்குவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். தண்ணீர் சம்பந்தமான தொழில் செய்யக்கூடிய நபர்கள், அதாவது இந்த வாட்டர் கேன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வாட்டர் அந்த கேன் வாட்டர், மினரல் வாட்டர் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் புதுசாக சப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வரும். எங்களுக்கு பிஸ்னஸே இல்லையே சார்னு சொல்லக்கூடிய தொழில் கூட முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பரிகாரத்தை பண்ணினா உங்களுக்கு சங்கடங்கள் இல்லாத வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் 4ஆம் இடத்து அதிபதி சனி 6ஆம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால ஒரு சில ஆரோக்கிய சங்கடங்கள் இருந்தாலும் பெருசாக பாதிப்பு இருக்காது. பட் எதிரிகள் தொல்லை இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்ப மரத்தை எங்கேயாவது இருந்ததுன்னா அதை அந்த மரத்தை பாதுகாக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கணும். ஏன்னா அது இல்லை அப்படின்னா வேப்ப மரம் இல்லைன்னா அரச மரம், இந்த 2 மரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய கோயில்களுக்கு, வேம்பும் அரசும் சேர்ந்து இருக்கக்கூடிய கோயில்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலமாகவும் சரி, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பசுமாடுகளுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். எந்த பசுமாடாக இருந்தாலும் சரி, பசுமாடுகளுக்கு உணவருந்தக்கூடிய வகையில் ஏதாவது உதவிகள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த வாரத்தில் வரக்கூடிய தடைகளும் சங்கடங்களும் விலகும் வாய்ப்பை அந்த பசுமாடுகளும் அந்த இயற்கையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 24 முதல் 27ஆம் தேதி வரை சந்திராஷ்டம நாட்கள். அதுக்கு முன்னாடியும் வளர்ச்சி, அதுக்கு பின்னாடியும் வளர்ச்சி. இந்த 24 முதல் 27 சந்திராஷ்டம தண்ணிக்கு குரு சூரியனோடு இணைகிறாரு சந்திரன். இது உங்களுக்கு பலத்தை கொடுக்குமே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது. வருமானத்தை தரும். வருமானத்தின் மூலமாக உங்களுக்கு செலுத்த வேண்டிய கடன் பாக்கிகளை செலுத்துவதற்கு முயற்சி எடுப்பீர்கள். நீங்கள் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளை செலுத்துவீர்கள். அதே சமயம் தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைச்சிருந்தது, அந்த தந்தை வழி கடனை அடைப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. தந்தை வழி உறவினர்களுக்கு சொத்து கொடுக்காமல் அப்பா விட்டுட்டாருன்னா, அப்பா சொத்து கொடுக்காமல் விட்டுட்டாருன்னா அந்த சொத்தில் பங்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இதனால் அந்த நாட்களில் வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்ப விஷயத்தில் அடுத்தவங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த வாரத்தில் உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் இல்லை. தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். சில சமயம் அவங்களுக்கு மருத்துவ செலவு இருந்தாலும் அது நஷ்டத்தை ஏற்படுத்தாது. அவங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு பணபலத்தை அதிகரிக்கும். நீங்கள் பூர்வீக சொத்து வச்சுருக்கீங்க, அதை விற்கணும்னு நினைப்பீங்க. இல்லாட்டி உங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த ஊரில் ஏதாவது ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, அந்த இடத்த விற்கணும்னு நினைப்பீங்க. அதெல்லாம் விற்க முடியாமல் இருந்ததுன்னா இந்த வாரத்தில் அதற்குண்டான முயற்சி அனுகூலத்தை ஏற்படுத்தும். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமான ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணுகின்ற 22 முதல் 24ஆம் தேதி வரை உங்களுக்கு திருமண யோகம் கைகூடும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு தாய் வழி உறவினர்களை காட்டிலும் தந்தை வழி உறவினர்கள் மூலமாக பெண் பார்க்கும் படலம் அல்லது மாப்பிள்ளை பார்க்கும் படலத்தை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுடைய திருமண வைபோகத்தை நடத்துவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அதே சமயம் அலுவலக ரீதியாக உங்களுடைய கடுமையான முயற்சியின் காரணமாக வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பதட்டமாக இருப்பீங்க. எதுக்கு எடுத்தாலும் கோபத்தில் வெடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் அந்த கோபத்தை வெளிப்படுத்துவீங்க. முகத்தில் கடுகடுகடுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதில் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்கிற மாதிரி இருப்பீங்க. அதனால் பார்க்குறவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும். நண்பர்களே விலகி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் அவங்களுக்கு என்ன நல்லது பண்ணாலும் இப்போ அவங்கக்கிட்ட கெட்ட பேர் வரக்கூடிய சூழ்நிலை. அதே சமயம் திருமண வயதினருக்கு இந்த வாரத்தில் திருமண பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும் திருமணத்தை நடத்துவதற்குண்டான சூழ்நிலையில் இப்போ ஈடுபடாதீங்க. ஒரு 2 வாரம் தள்ளி போடுறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த வாரத்தில் இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. முருகன் வழிபாடு, முருகனை எந்த இடத்துல வழிபடணும் அப்படின்னு கேட்டால், ஒன்றா பழனியில் இருக்கிற முருகனை வழிபடணும். பழனியில் இருக்கிற மேலே இருக்கிற முருகன் இல்லை, கீழே பழனி கோயிலுக்கு கீழே மலைக்கு கீழே குழந்தை வேலாயுத சுவாமின்னு குழந்தையாக இருக்கக்கூடிய முருகனை வழிபட வேண்டும். ஞான முருகனை அல்ல, குழந்தை முருகனை வழிபட்டு வாருங்கள். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பாலசுப்ரமணிய சுவாமின்னு எந்த கோயில் இருந்தாலும், அது ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரீங்க, ஒரு பாலசுப்ரமணிய சுவாமி கோயில் பார்க்குறீங்கன்னா உள்ளே பூந்து சுவாமியை முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு நைவேத்தியம் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு தடைகள் விலகும், எடுத்த காரியம் வெற்றியடையும், முன்கோபத்தை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். உங்களுக்கு இந்த வாரத்தில் வார கடைசியில் 27 முதல் 29 சந்திராஷ்டம நாட்கள், 5, 6, 7 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ண போகிறாரு. இந்த 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் சுக்கிரனோடு சேரும் பொழுது லாபஸ்தானத்தை பார்ப்பதன் மூலமாக மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மன வேற்றுமைகள் விலகும். அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனைக்கு காரணமாக நீங்கள் இருந்திருப்பீங்க, அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கறதுக்கும் நீங்கள் காரணமாக இருப்பீங்க. அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகளுக்கும் சரி, வியாபாரிகளுக்கும் சரி எழுச்சி மிகு வாரமாக இருக்கும். இந்த கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்கள், அழகு சாதன பொருட்கள் விற்கிறவங்க, லேடிஸ் சாரீஸ் விற்கிறவங்க, ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் விற்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு நீங்கள் படிப்பை தவிர எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸ், கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால், ஷட்டில்காக் இல்லாட்டி டேபிள் டென்னிஸ், இதில் இந்த மாதிரி விளையாட்டுகளில் நீங்கள் ஈடுபட்டிருந்தீங்கன்னா அது உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தும். அதே சமயம் சந்திரன் 6ஆம் இடத்துக்கு வருகின்ற நாட்கள் 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். ஆனால் அது சம்பந்தமாக நீங்கள் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனியின் பார்வையில் சந்திரன் வந்துடுவார். உங்கள் உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு உண்டான நாட்களாக இருக்கும். 7ஆம் இடத்துக்கு சந்திரன் வரும்பொழுது நண்பர்களின் உதவியும் சாதகமான பலன்களும் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய பிடிவாத குணம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். முன்கோபத்தையும் பிடிவாதத்தையும் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் பிடிவாதம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் வீட்டு அதிபதி பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தை வழியில் சில தேவையற்ற மனஸ்தாபங்கள், விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த தடுமாற்றங்கள், குழந்தை பாக்கியம் சம்பந்தமான தடுமாற்றங்கள் மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் கடல் கடந்து போகணும் அப்படின்னா இந்த வாரத்தில் முயற்சி எடுக்கலாம், அது ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ஆனால் வேலை சம்பந்தமாக நீங்கள் எதிராளிகிட்ட போய் வேலை பண்ணணும், அல்லது உங்களுக்கு பிடிக்காத இடத்துல போய் வேலை பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எதிரிகளிடமிருந்து வர வேண்டிய பண பாக்கிகள் வசூலாவதில் தாமதமாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வெற்றிகள் அதிகம் தென்படக்கூடிய வாரமாக இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுடைய பொறுத்த வரைக்கும் இந்த படிப்பு சார்ந்த விஷயங்களில் டைவர்ட் ஆகுறாங்க. அந்த படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண வைங்க. நிலம் சார்ந்த முதலீடு பண்ணலாமே தவிர நிலத்தை விற்று பணம் எடுக்க முடியாது. அதனால் அவசரப்படாதீங்க. It is not the right time for disposing your property. It is time for investing your property. ஸோ ப்ராப்பர்ட்டி, உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்யலாமே தவிர நிலத்தை விற்கிறதோ பூர்வீக சொத்து அடமானம் வைக்கிறதோ இந்த வாரம் தவிர்ப்பது நல்லது. ஸோ இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, சிவ வழிபாடு செய்ய வேண்டும். சர்வேஸ்வரனை வழிபட்டு வாருங்கள். உங்கள் ஊரில் எத்தனை சிவன் கோயில் இருக்கோ அத்தனை கோயிலுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கூட தப்பு கிடையாது. சிவ வழிபாடு செய்வதன் மூலமாக மன அமைதியும் ஸ்திரமான புத்தியும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த சர்வேஸ்வரன்.
மகர ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்களில் உங்களுக்கு வெற்றிகள் தரக்கூடிய நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. என்ன சார் எடுத்தவொன்னே எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு? ஆமாங்க, உங்களுக்கு இனிமேல் தொட்டதெல்லாம் வெற்றி தான். கடன் பிரச்சனை கூட இருந்தால் கூட அதையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். அதுவும் இந்த 24ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் இழுபறி நிலைமையாக இருக்கும். எந்த ஒரு விஷயமும் 22, 23, 24ஆம் தேதி ராத்திரி வரைக்கும். 24ஆம் தேதி ராத்திரி 11 மணி 3 நிமிஷத்துக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வரும்பொழுது, அதாவது மிதுன ராசிக்கு வரும்பொழுது குரு சூரியனோட இணையிறாரு. இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும், வளர்ச்சியை தரும், கடன் உதவிகளை ஏற்படுத்தும். கடன் உதவிகள் மூலமாக உங்களுக்கு முதலீடுகள் கிடைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும். முதலீடுகள் மூலமாக பண வருமானத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தும். திருமண வயதினருக்கு இந்த தடவை இந்த வாரத்தில் கொஞ்சம் முன்னேற்பாடுகளை ஏற்படுத்திக்கோங்க. முன்னெடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. திருமண விஷயத்தை பேசுகிறது தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இந்த வாரத்தில் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினீங்கன்னா, குறிப்பாக ஒரு நாளில் பண்ணினீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாளில் பண்ணால் பிரச்சனை இல்லை. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 முதல் 27 சந்திரன் மிதுன ராசியிலும் புதன் கடக ராசியில் இருக்கும்போது பரிவர்த்தனா யோகம். அந்த நாட்களில் உங்களுக்கு திருமண யோகம் கைகூடும். ஆனால் அதுக்கப்புறம் தாண்டி எடுத்துனா, அதுக்கு முன்னாடி சரி அதுக்கப்புறமும் சரி, உங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் கிட்டத்தட்ட ஒரு 20 நாளுக்கு தள்ளி போடுறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் பேரில் தேவையில்லாத ஒரு அபாண்ட குற்றச்சாட்டு சுமத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது உங்களுடைய நடவடிக்கைகள் அல்லது உங்களுடைய நல்ல நன்னடத்தை பற்றிய விமர்சனங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள், உங்களுடைய 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய நாட்கள் 22 முதல் 24. அந்த நாட்களில் தேய்பிரை சந்திரனா 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால படிப்பு சார்ந்த விஷயங்களில் மனசில் இனம் புரியாத தடுமாற்றம் ஏற்படும். வேண்டாத விஷயத்தை நினச்சி மனசில் கவலையை ஏற்படுத்திக்கிட்டு படிப்பில் தடுமாற்றத்தை சந்திப்பீர்கள். படிப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நாட்களில் ஏதாவது எக்ஸாம் எழுதுறதா இருந்தால் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள். அதே சமயம் 24 முதல் 29 வரை உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது, நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுவது, சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுவது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 27 முதல் 29 புதன் சந்திரன் சேர்க்கை 7ஆம் இடத்தில் ஏற்படுறதுனால வேதை பொருத்தம் ஏற்பட்டு உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய நாட்களாக அந்த நாட்கள் இருக்கும். 29ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அது அடுத்த வாரம், இந்த வாரத்தில் இல்லை. பட் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நண்பர்கள், புதிய உறவுகள், புதிய நட்புகள் மூலமான பண உதவிகள், இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாரமாக இருக்குது. இந்த வார ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எங்கேயாவது வெளியூருக்கு ட்ராவல் பண்ணுறீங்க, ஃபேமிலியோடு ஜாலி டூர் போகிறீங்கன்னா, அது உங்களுக்கு அது வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவமாக சில தேவையற்ற அலைச்சலையும் செலவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அந்த நாட்களில் உங்களுக்கு நெஞ்சு பகுதியில் இன்ஃபெக்ஷன் வராமல், அதாவது சளி தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பாள் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, எந்த கோயிலில் சிம்ம வாகனம் இருக்கோ, அதாவது துர்க்கை வந்து சிம்ம வாகனத்தில் உக்காந்துருப்போ, இல்லாட்டி மற்ற வாகனங்களில் கூட உக்காந்துருப்பாங்க, இல்லாட்டி வெறும் ஆசனத்தில் சிம்மாசனத்தில் உக்காந்துருப்பாங்க. இந்த சிம்ம வாகனம் இல்லாட்டி அந்த அம்பாளுக்கு எதிரில் சிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருந்தால், அந்த சிங்கம் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றது. அந்த கோயிலில் போயிட்டு அங்கே முன்னாடி இருக்கக்கூடிய சூளம் பிரதிஷ்டமாக இருந்ததுன்னா, அந்த சூளத்தில் வந்து எலுமிச்சம்பழத்தை இந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி வரைக்கும் கண்டினியூஸாக திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அந்த சூளத்தில் போயிட்டு எலுமிச்சம்பழத்தை காலை வேளையில் சொருகிட்டு அதாவது அது மேலே அந்த எலுமிச்சம்பழத்தை சொருகிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வரதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய தடுமாற்றங்கள் விலகும். நன்மைகளை அந்த அன்னை ஏற்படுத்தி கொடுப்பாள். கும்பராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து சந்திரன் பயணத்தை துவக்கிறாரு. 3ஆம் இடம் வெற்றிகளை தரக்கூடிய இடம். எதிர்பாலினத்தவர்களால் உதவிகள் கிடைக்கும், வெற்றிகள் கிடைக்கும். நீங்கள் யாருக்கிட்டையாவது அட்வைஸ் கேட்கணுன்னா ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட போய் கேளுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் எப்போ கேட்டாலுமே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். கிட்டத்தட்ட ஜூன் மாதம் கடைசி வரைக்கும் ஆப்போசிட் ஜெண்டர் உங்களுக்கு நல்ல அட்வைஸ் தான் கொடுப்பாங்க. அது இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்தோஷத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்குது. சந்தோஷம் அப்படின்னா அவர்களின் ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருப்பாங்க. வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும்.
கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்கள், இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் பண்ணுறவங்க, இமிட்டேஷன் ஜுவல்லரி மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க, இமிட்டேஷன் ஜுவல்லரி வாங்கி விற்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர்ஸ் நடத்துகிறவங்க, இவர்களுக்கெல்லாம் இந்த வார ஆரம்பத்திலேருந்தே பணப்புழக்கம் அதிகரித்து, வருமானம் அதிகரித்து, வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் மூலமாக குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் வரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரன் 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம் ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணும்போது, அதாவது 22லேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் ட்ராவல் பண்ணும்பொழுது உங்களுக்கு குழந்தை பாக்கிய வம்சவிருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். 27 முதல் 29 தன்னுடைய சொந்த வீட்டில் கடகராசியில் ஆட்சி பலத்தோடு ட்ராவல் பண்ணும்போது புதனோடு இணைகிறாரு. அதனால் உங்களுக்கு எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் சற்று வாக்குவாதங்கள் ஏற்படும் அந்த நாட்களில். ஆனால் உங்களுக்கு வெற்றி உண்டு, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, அதில் தோல்வியே கிடையாது. ஆனால் உங்களுடைய நிம்மதியை கெடுக்கும் நாட்களாக இருக்கும், தூக்கம் கெடும் நாட்களாக இருக்கும் 27 முதல் 29. அந்த நாட்களில் மட்டும் யாருக்கிட்டையும் அனாவசியமாக வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது. கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு செலவுகளை கொடுக்குமே அன்றி அதில் லாபத்தை கொடுக்காது. அதனால் புதுசாக கடன் வாங்குறத தவிர்க்கிறது நல்லது அந்த 27 முதல் 29. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்பவர்கள், கும்பராசியில் பிறந்த சுய தொழில் அதிபர்கள், வியாபாரிகள், மீடியா தொழில் செய்பவர்கள், யூடியூப் நடத்துகிறவங்க, பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் பணப்பற்றாக்குறை ஏற்படுகின்ற காரணத்தினால புதுசாக கடன் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. குறிப்பாக என்றைக்கு வாங்குவீங்கன்னா 27லேருந்து 29க்குள்ளே தான் வாங்குறதுக்கு சூழ்நிலை வரும். வேறு வழி இல்லாமல் வாங்குவீங்க. ஆனால் அன்றைக்கி தான் வாங்கக்கூடாது. கடைசியில் நீங்கள் வாங்குகிற சூழ்நிலை வந்துன்னா வாங்கித்தான் ஆவீங்க. ஆனால் அது பிரச்சனையை உண்டு பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுனா முன்னாடியே வாங்குறது, 27க்கு முன்னாடியே கடன் வாங்குறது நல்லது. அப்படி இல்லைன்னா 29ஆம் தேதிக்கு மேலே கடன் வாங்குவது நல்லது. இந்த 27 முதல் 29 கடன் வாங்கினீங்கன்னா தேவையில்லாத கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கும்பராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அல்லது உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க சற்று முரண்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்தி சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க. இதுக்கெல்லாம் பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுவது மட்டும் அல்லாமல், உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லாமல், உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் கோயில் இருந்ததுன்னா அந்த அம்மன் கோயிலில் போயிட்டு 1 கிலோ உப்பை வாங்கி போட்டுட்டு வாங்க. இந்த உப்பு போடுறதுனால வியாதி மட்டும் இல்லை, எதிரிகளும் அடங்கி இருப்பார்கள். உங்களுக்கு இந்த வாரம் அன்னையின் அருள் காக்கும். மீனராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். மீனராசியை பொறுத்த வரைக்கும் இனிமையான வார்த்தைகளை பேசி எதிரிகளையும் சமாளிக்கும் ஆற்றலை தரக்கூடிய வாரமாக இருக்குது. 2, 3, 4, 5 ஆகிய இடங்களில் சந்திரன் ட்ராவல் பண்ண போகிறாரு. இது உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. சந்திரன் 2ஆம் இடத்தில் இருக்கும்பொழுது வார்த்தைகளால் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வெற்றிகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இன்ஃபேக்ட் நீங்கள் எதிரிகளை வெல்றதுக்கு அந்த எதிரிகள் தான் காரணமாக இருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய சாமர்த்தியம் கிடையாது. அவங்க உங்கள்கிட்ட விட்டு கொடுத்துட்டு போவாங்க அல்லது அவர்களுடைய தவறை வெளிப்படுத்துவார்கள். அதை வச்சு நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய 22 முதல் 24 உங்களுக்கு சந்தோஷமும் பணபலமும் அதிகரிக்கும். வருமான அதிகரிப்பு ஏற்படக்கூடிய நாட்களாக இருக்கும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். யாரை பற்றி நினச்சிட்டு இருந்தீங்களோ அவங்கள பற்றின ஒரு தப்பான செய்தி உங்களுக்கு மன நிம்மதியை தரும். அவங்களுக்கு ஒரு சிக்கல் ஆகிடுது அப்படின்னு உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறவங்களுக்கு பிரச்சனை வந்துடும். அதனால் உங்களுக்கு நிம்மதி ஏற்படக்கூடிய வாரமாக இருக்கும். அதே சமயம் சந்திரன் 4ஆம் இடத்துக்கு போகும்பொழுது குரு சூரியனோடு சேரும்பொழுது பதவி சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள், இடமாற்றத்தின் காரணமாக பதவி சார்ந்த மாற்றங்கள் ஏற்படும். சொந்த வீடு வாங்கிட்டு போகிறது, இல்லை வீட்டுக்கு வாடகைக்கு வேறு வீடு போகிறது, இப்படி ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஜென்ம சனி நடக்குது. இப்பொழுது வேலை சம்பந்தமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கூட இருக்கிறவங்களுக்கு அதிருப்தியை கொடுக்கும். அதனால் நீங்கள் வேலை விஷயமாக நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அடுத்தவர்களின் மன கோடாமல் பார்த்து கொள்வது நல்லது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. தாயாருடைய சொல் பேச்சு கேட்டு நடப்பது உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தும். குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகள் உங்களுக்கு புத்திமதி சொன்னாங்கன்னா அதையும் கேட்டு நடந்துக்கோங்க. குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதரர் சொல் பேச்சு கேட்டு நடக்கும் பொழுது உங்களுக்கு குயுக்தியை தவிர்த்து வெற்றிகள் கிடைக்கும் வாரமாக இருக்கும்.
இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அலுவல் ரீதியாக உங்களுக்கு கடுமையான உழைப்பு ஏற்படும். நீங்கள் வேலையில் இருக்கீங்க, அரசாங்க வேலையில் இருக்கீங்க, இல்லாட்டி ஒரு பெரிய கார்ப்பரேட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய வகையில் செயல்படுவீங்க. அதனால் கடுமையான உழைப்பு தேவைப்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. எதிரிகள் உருவாகி உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்துவார்கள். எதிரிகளுக்கு பலம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு உடல் ரீதியான சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அவர் விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால வயிறு அல்லது அடிவயிறு மறைவு ஸ்தானங்களில் உங்களுக்கு மருத்துவ ரீதியான தேவைகள் அதிகரிக்கும். கிட்னி ப்ராப்ளம், கிட்னியில் ஸ்டோன் இருக்குது, இது இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா உடனே டாக்டரை போய் பார்த்துருங்க. தள்ளி போட்டிங்கன்னா அது மருத்துவ ரீதியாக ஆப்ரேஷனை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் அறிவுபூர்வமாக செயல்படுவார்கள், அறிவை பயன்படுத்துவார்கள். ஆனால் இவங்க அறிவு அடுத்தவங்க பயன்படுத்திப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் படிக்கிற குழந்தைங்க. இந்த படிக்கிற குழந்தைங்க குரூப் ஸ்டடி பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் குரூப் ஸ்டடி பண்ணுறேன், நான் ஜாயின்ட் ஸ்டடி பண்ணுறேன் அப்படின்னா யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம் அப்படிங்கிறத கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். உங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால உங்களுடைய கஸ்டமர்ஸ் மூலமாக உங்களுக்கு வியாபாரம் இருக்கும், ஆனால் வருமானம் வராது. வருமானம் வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெருமாளை வணங்கி வாருங்கள். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் பெருமாளுக்கு உண்டான விஷ்ணு சகஸ்ரநாமம், புருஷ சூக்த மந்திரங்களை பாராயணம் செய்யுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா திங்கள், புதன், வெள்ளி, சனி ஆகிய 4 நாட்களிலும் பெருமாள் கோயிலுக்கு சென்று அந்த பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். அந்த துளசி மாலையிலேருந்து ஒரு கொத்து கொஞ்சோண்டு துளசியை வாங்கிட்டு, முடிஞ்சால் துளசி மாலையாக வாங்கிட்டு வரலாம். அன்றைக்கி சாயந்தரம் போய்ட்டு அந்த துளசியிலேருந்து ஒரு பகுதியை வாங்கிட்டு வந்து உங்கள் கேஷ் பாக்ஸில் வச்சுக்கோங்க. அந்த துளசி வாங்கிட்டு வந்த துளசியை தினமும் தண்ணி போட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா உலர்த்திட்டு மறுபடியும் உள்ள வைங்க. அதாவது துளசியையும் வில்வத்தையும் 6 மாதம் வரை அதை நிர்மால்ய தோஷம் இல்லை, அதனால் நீங்கள் அதையே பயன்படுத்திக்கலாம். அதன் மூலமாக உங்களுக்கு மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் வாய்ப்பை அந்த பரந்தாமன் ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.